இன்னைக்கு நம்ம ராயன் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ மூவி ரிவ்யூ நான் ரொம்ப சிம்பிளா நீட்டா சொல்லி ஷார்ட்டா முடிக்க தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப லென்த்தியா பேச முடிச்சிடறேன். ஓகே, வாங்க மூவி ரிவ்யூ போகலாம். இந்த படம் ஏன் பார்க்கணும்? கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஃபிலிமா? கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு படத்தோட லெவல் தான் இந்த படம். ஸோ தனுஷ் எடுத்து இயக்கி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு படம் வேணும்னா இந்த படம் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்கும் கொரியன் படத்தை ரொம்ப பெருசாக பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை திட்டுவானுங்க. இருந்தாலும் நான் கொரியன் படத்தை தான் பெருசாக ஃபர்ஸ்ட் லெவலில். ஸோ இன்னைக்கு இந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உடச்சு எரிஞ்சு ராயன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியனுக்கு ஈக்குவல் நாங்களும் இருக்கோம், தமிழ் சினிமா நாங்களும் கெத்து காமிச்சிட்டோம்டா அப்படின்னு நெஞ்சு தட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தே ஆகணும். பிகாஸ் நீங்கள் தேட்டரோட எஃபெக்டை ஃபீல் பண்ணலன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஓடிடி வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நெட்டில் பார்க்காதீங்க, கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 நிமிட்ஸ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தேட்டருக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அந்த படத்தை பார்க்காம மறுபடியும் டிக்கெட் எடுத்து முதல்ல இருந்து பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்க 10 நிமிஷம் தான் அந்த படத்தோட முழு பேஷமே. அதில் ஒரு சாங் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருப்பாங்க, வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்மால் ஏஜில் காமிச்சிருப்பாங்க. ஸோ தனுஷ் வந்து சிறுசா எப்படி இருந்திருப்பாரு, அது கூட நடிச்சிருக்கிறவங்க ஆக்டர்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, இது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் சென்னையில் ஸ்டார்ட் ஆகும். சென்னையில் ஸ்டார்ட் ஆகிறப்ப செல்வராஜ் சார் இன்ட்ரடியூஸ் ஆவார். அவர் பண்ணியிருக்க ரோல் இது வரைக்கும் செல்வராகவன் சார் நடித்ததை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% அவர் கூட்டியிருக்காரு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி செல்வராகவன் வந்து எப்படி நடிச்சிருப்பார் பாருங்க. அவர் தம்பி நடிக்க வச்சிருக்காரு, அவரை வச்சு நல்லா செஞ்சுட்டாப்புல. இதில் வர பாடம் ஆக்டர்ஸ் கூட வர ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யாருக்குமே குறை சொல்ல முடியாதுங்க. என்னோட ரோல் வந்து சிறுசாயிடுச்சு, ஓவரால் சிறுசாயிடுச்சு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குறை சொல்ல முடியாது. எஸ்.ஜே. சூர்யா வில்லன் வேற லெவல் பண்ணியிருப்பாப்புல. சுதீப் கிருஷ்ணன், காளிதாஸ் ஜெயராமன், பிரகாஷ்ராஜ் சார் போலீஸாக வருவார். ப்ளஸ் துஷரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், இவங்க எல்லாருமே கோஸ்டாராக பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்குமே எந்த லெவல் குறையாம ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்த டேரக்டர் மாதிரியே இருக்காதுங்க. வெற்றிமாறனுக்கு ஈக்குவலாக எடுத்து வச்சிருக்காரு. இது ஒரு அசுரன் கிடையாது, அசுரனுக்கு மேலே ராயன் தான். ஸோ நான் அசுரனுக்கு விட பெருசாக இருக்கும்னா அந்த படம் எப்படி இருக்கும் பார்த்துங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த படத்தில் வேற என்ன நோட் பண்ணணும், நான் யூடியூப்லாம் பார்த்தேன். யூடியூப்ல 2-3 பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக அது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் படம் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நெகட்டிவ்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போலீஸ் எது இன்வால்வ் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னால் அவர் மறுபடியும் படத்தை போய் உட்காந்து பொறுமையாக பார்க்கட்டும், பார்த்தா தெரியும். படத்தோட கதைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். மியூசிக் சொல்லவே தேவையில்லை. இதில் நடிச்சிருக்க ஆக்ஷன், தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்ஷன் எங்கேயும் பண்ணதே இல்லைங்க. தனுஷ் வந்து நின்னார்னா நீங்களும் பயப்படுவீங்க. தனுஷோட கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். தனக்காக வாழவே மாட்டார். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு லவ் இருக்கும், அவருக்காக வாழ்வார், அவர் ஜாலியாக இருப்பார், இல்லை ஒரு டானா ஆவார். சின்னவரை பார்த்து பெரிய கேஜிஎஃப் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துலேருந்து பெரிய டானாவும் அந்த படத்தை நம்ம கொண்டாடணும். பட் இந்த கேரக்டருக்கு அதில் எல்லா விஷயமும் தெரியும், அதில் இருக்க பிரச்சனை தெரியும், அதில் யாரால இன்வால்வ் ஆவாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால அவர் தன்னுடைய ஃபேமிலியை பாதுகாக்க என்ன செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் தம்பிக்கு வந்து எலெக்ஷன் நிற்பார் காலேஜில். அந்த எலெக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு மாஸ்டர் படம் தான் நான் வந்தது. மாஸ்டர் படத்தில் வந்து 2 பேர் எலெக்ஷன் நிற்பாங்க, அவங்களோட சண்டை வரும், அந்த சண்டைக்குள்ளே விஜய் இன்வால்வ் ஆவார். ஸோ இந்த சீக்வன்ஸை இல்லாமல் அதை தூக்கி எரிஞ்சிட்டு இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குண்டா, இதுக்குள்ளே போனேன்னா நீ செத்து போயிடுவா ஒரு நாள் அப்படின்னு சிம்பிளாக ஒரு 10 செகண்ட் சொல்லி முடிச்சுட்டு அவர் எலெக்ஷன் வந்து வாபஸ் பண்ண வச்சார் அவர் தம்பியை. பிகாஸ் அவருடைய வாழ்க்கை ஃபேமிலி எல்லாமே அந்த ஒரு ஃபேமிலி தான். பிகாஸ் அவங்க அப்பா அம்மா வந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க 4 பேராக மட்டும்தான் வாழுவாங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட மெயின். கிளைமேக்ஸ் என்னாச்சு, ஸோ இது எல்லாமே வேற லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸ் என்னாச்சு நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக படம் பார்த்து மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மூவி ரிவ்யூ இதுக்கு மேலே சொன்னோம்னா அந்த மூவியோட, அதாவது என்ன கேட்டிங்கன்னா அந்த மூவியோட எதிர்பார்ப்பை குறைக்கும். ஸோ நான் இதுவரையும் சொன்ன ரிவ்யூ போதும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 15 மார்க்கே நான் கொடுப்பேங்க. இந்த மூவியில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லேக் வந்து எங்கேயும் ஆன மாதிரி தெரியல. ஸோ சின்ன லேக் இருக்கும். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.20 நிமிஷம். ஸோ இடையில சின்ன லேக் இருக்கும். மற்றபடி இது எந்த ஒரு இடத்துலையுமே நல்லா இல்லை. பாட்டுலாம் வேற லெவலில் இருக்குது. எல்லா சீன்ஸும் நீங்கள் ரசிச்சு பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக